ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2022 ஒரு சவுத் கொரியன் ரொமான்டிக் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான டெசிஷன் டு லீவ். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். மலை உச்சியிலிருந்து ஒரு நபர் விழுந்துட்டார். ஆனால் உண்மையாக அது கொலையா தற்கொலையா, இந்த வழக்கை கையில் எடுத்துக்கிட்டு கண்டுபிடிங்க, அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு டிடெக்டிவான படத்துடைய கதாநாயகன் கிட்ட ஒரு வழக்கு கையில் வந்து சேரும்போது இவர் அதை எடுத்துக்கிட்டு களத்தில் இறங்குறாப்புல. இதுக்கப்புறம் இவரே எதிர்பார்க்காம இவர் சந்தித்த அடுத்தடுத்த சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு நம்ம போகலாம். முதல்ல அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்தில் ஹே ஜூன், இதுதான் நம்ம படத்துடைய கதாநாயகனுடைய பேர். இவர் பேசிக்காக ஒரு டிடெக்டிவ், ரொம்ப நல்ல மனுஷன், கொஞ்சம் புத்தி கூர்மை இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இவர். இவரை பொறுத்தளவுக்கு சின்ன வயசுலேயே பூசானுடைய அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய பொசிஷனில், பரவாயில்லைங்க இந்த வயசுலேயே இந்த அளவுக்கு முன்னேறிட்டாப்புல, நல்ல உழைப்பு தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் நல்லா பேர் வாங்கின ஒரு போலீஸ்காரர், ஒரு டிடெக்டிவ் அப்படின்னு நீங்கள் இவரை எடுத்துக்கலாம். இவருக்கு ஒரு அழகான குடும்பம், இவர் மனைவி மட்டும்தான். ஆனால் இவர் மனைவி இவர் கூட இப்போ கிடையாது. இல்லைங்க, நான் சொல்ல வரது அப்படி கிடையாது. இவருடைய மனைவி இவர் இருக்க இடத்துல கூட இல்லை. அவங்க வேற ஒரு இடத்துல, அவங்க ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி ஒரு வேலை மாதிரி ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் எங்கே வேலை பார்க்குறாரோ இங்கே இருந்து பல மணி நேரம் டிரைவ் பண்ணி தான் ஒய்ஃப் இருக்க இடத்துக்கு போக முடியும். அதனால் நம்மால் ஏற்கனவே ஒரு போலீஸ்காரர், சார் ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு, உடனே க்ரைம் சீனுக்கு வந்து சேருங்க அப்படின்னு எந்த டைம் நமக்கு ஃபோன் வரும் அப்படின்னே தெரியாது. அதனால் இவர் இங்கேயே தான் இருக்காப்புல. வாரத்துக்கு ஒருத்தர் தான் மனைவியை பார்க்குறதுக்கே போவாப்புல. மற்ற நேரம் ஃபுல்லாக இங்கேயே தான் இருக்கிறாரு. இவருக்கு ஒரு பார்ட்னரும் கூட ஒருத்தர் இருக்கிறாப்புல. இப்படி இருக்க தருணத்தில் படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு நபர் மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு, இந்த வழக்கை கையில் எடுத்து சீக்கிரம் முடிங்க, இது கொலையா தற்கொலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு ஒன்று வருது. இப்போ நம்ம கதாநாயகன் இந்த வழக்கை முடிக்கிறதுக்காக அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்க்குறாப்புல. பார்த்தா பெரிய மலை உச்சி, அங்கே இருந்து யாரோ ஒருத்தர் கீழே விழுந்து இறந்து கிடக்கிறாப்புல. அவர் கல்லாம் அடிபட்டு இப்படி கீழே வந்து பாடி கிடக்குது. இப்போ கதாநாயகனுக்கு சந்தேகம் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்க, 3 சம்பவம் தான் நடந்திருக்கணும். ஒன்று, இவர் இந்த ஹில் கிளைம்பிங்லாம் பண்ணுவாங்க பாருங்க, இந்த மாதிரி ஏறணும் அப்படின்னு நினச்சி கடைசியாக ஏற முடியாமல் விழுந்த நபராக, தவறி விழுந்த நபராக இருக்கணும். இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த மலை உச்சிக்கு போய் மேலிருந்து குதிச்ச நபராக இருக்கணும். இல்லைன்னா எவனோ ஒருத்தன் இந்த ஆளை மேலிருந்து கீழே தள்ளி விட்டுருக்கணும். இந்த 3 சாத்தியக்கூறுகள் தான் இருக்குது. ஆனால் இந்த ஆள் எப்படி விழுந்தார், இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேஸை கையில் எடுத்துகிட்டு களத்தில் இறங்குறாப்புல. ஆனால் பொதுவாகவே போலீஸுக்கு முக்கியமான ஒரு விஷயம் எப்பயுமே உண்டு. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு அப்படின்னா என்ன தான் சுற்றி முற்றி பல பேர் மேலே சந்தேக பார்வையை விட்டால் கூட மனைவியை ஒரு சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் அவங்க எப்பயுமே வச்சுருப்பாங்க. ஒரு வேளைக்கு ஏதாவது ஒரு வேறு விதமான காதல், அஃபேர் அப்படி இப்படின்னு சொல்லி அதனால் அந்த கொலை நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அவங்க மைண்டில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம கதாநாயகனுக்கு இறந்து போன அந்த நபருடைய மனைவி மேலே ஒரு சந்தேகம், ஒரு வேளைக்கு எந்த மாதிரி பிளான் பண்ணி போட்டு தள்ளியிருக்குமோ அப்படின்னு. இப்போ நம்மளால் சும்மா இருந்தால் பரவாயில்லையா, இங்கே பாருங்க, நான் ரொம்ப சீரியஸான ஆள், எப்பயுமே ரொம்ப சின்சியரான டிடெக்டிவ் ஆக்கும், அந்த அம்மாவை கூப்பிட்டு விடுங்க, இப்போ எப்படி உண்மையை கறந்து நான் வாங்குறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டு விட்றாப்புல. ரொம்ப தென்னாவட்டா அப்படி டென்ஷனாக உட்காந்துருந்தவர், அந்த பொண்ணு அப்படி நேராக உள்ளே வந்து அந்த லேடி உட்காடுறாங்க. உட்கார்ந்த செகண்ட்லேயே அப்படியே ஐஸ் கட்டியாக உருகி அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறாப்புல. திருடன் தான் சொல்லுங்கள் மேடம், நீங்கள் அப்போ எங்கே இருந்தீங்க அப்படிங்கிற அளவுக்கு பயங்கர கனிவாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாப்புல. அப்போ தான் ஒரு சம்பவம் நமக்கும் புரிய ஆரம்பிக்குது. இந்த 2 பேரும் முதல் தடவை மீட் பண்ணும்போது ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு 2 பேர்த்துக்குமே ஏற்படுது. நம்ம கதாநாயகனும் அந்த அம்மாவை ஒரு மாதிரி வெறிக்க தான் பார்க்குறாரு, அந்த அம்மாவும் கதாநாயகனை ஒரு மாதிரி வெறிக்க தான் பார்க்குது. நம்ம கார்த்தி சொல்கிற மாதிரி ரிச்சு கேலா நச்சு ஃபிகராக வந்து டப்புன்னு ஒன்று உட்காந்துருக்குங்க போது நம்ம கதாநாயகனுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னே தெரியல. நல்லா பார்த்துக்கங்க, இவர் ஒரு டிடெக்டிவ், அந்த அம்மா ஒரு சஸ்பெக்ட். ஆனால் இன்ட்ராகேஷன் பண்ணுறேன்னு சொல்லி ரூமில் கூப்பிட்டு வச்சு இருக்கிறதுலையே காஸ்ட்லியான சுஷி வாங்கி கொடுப்பாரு அந்த அம்மாவுக்கு. நீங்கள் சாப்பிடுங்க, நம்ம ஆஸ்வாசப்பட்டு மெதுவாக பேசலாம், என்ன நடந்ததுங்கிறத கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கதை ஒன்று போகும். இதுக்கப்புறம் உண்மையாகவே இந்த அம்மா தான் இந்த கொலையை பண்ணதா, இல்லை அந்த ஆள் உண்மையாகவே எப்படி விழுந்து இறந்து போனார், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம கதாநாயகன் இறுதியாக கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, தானி தலைவன் பார்க் ஷான் வூக்குடைய ஒரு படம், ஒரு படம், ஒரு கதை இருக்குது, அதை நான் ஒரு படமாக எடுத்து அதை சும்மா வந்து ஆடியன்ஸுக்கு அப்படி தியேட்டரில் ஸ்க்ரீனில் போடுறேன் சார் அப்படிங்கிற கதை வேறு. ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு விஷயத்தை ஒரு தடவையும் என் படத்துக்கு ஆடியன்ஸ் வந்தாங்கன்னா ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை என்னால் கடத்த முடியும் அப்படின்னு காலரை தூக்கி விட்டு வேலை பார்க்குறது வேறு.
அப்படி ஒரு சில இயக்குனர்கள் இருக்காங்க. அதில் குறிப்பிடத்தகுந்த ஒரு நபர் தான் நம்ம தலைவன் பார்க் சான் வுக். ஓல்டு பாய், த ஹேண்ட்மெய்டன் படத்துடைய இயக்குனர். எனக்கு பார்க் சான் வுக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு கதையை எப்படி நரேட் பண்ணணும் அப்படின்னு சினிமா சம்மந்தப்பட்ட வருங்கால இயக்குனராக நான் ஆகணும் அப்படி இப்படிங்கிற நபராகலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு மஸ்ட் வாட்ச். காரணம், ஒரு சீனை எப்படி நரேட் பண்ண முடியும்? டயலாக்ஸே இல்லாமல் ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல நான் சொல்ல வரேன், ஆனால் இது ஆடியன்ஸுக்கு கன்வே ஆகணும், எப்படி பண்ண முடியும்? இந்த மாதிரி இந்த படத்தில் ஊறுப்பட்ட காட்சிகள் இருக்குது. இது எல்லாமே அனுபவித்து பார்க்க வேண்டிய ஒரு அந்த சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை நமக்குள்ளே கடத்தக்கூடிய காட்சிகள். பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரியே சினிமோட்டோகிராஃபியில் இந்த படத்தை அவங்க ஓவராலாக கன்சீவ் பண்ண விதம் இருக்குது பாருங்கள், அது வேறு லெவலில் இருக்கும். இந்த படம்லாம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு தான் நான் பார்க்கும்போது ஆசைப்பட்டேன். அப்படி ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்குள்ளே கடத்த போகிற ஒரு படம் இது. இதில் நல்ல ஒரு சீன் சொல்கிறேன். நீங்கள் அப்கமிங் பட்டிங் சினிமோட்டோகிராஃபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த சீனை கண்டிப்பாக பாருங்கள். இப்படி ஒரு சீனை, ஒரு ஷாட்டை பொதுவாக எந்த கேமராமேனும் கன்சீவ் பண்ண மாட்டாங்க. ஒரு நபர் மலை உச்சியிலேருந்து கீழே விழுந்துட்டார். இப்போ இந்த நபர் எந்த உயரத்துலேருந்து விழுந்திருப்பார், தடிக்கு விழுந்திருப்பாரோ அப்படின்னு பார்க்கறதுக்காக கதாநாயகன் அந்த மலை உச்சிக்கு போயிடுவாப்புல. இப்போ போய் மேலே இருந்து கீழே பார்ப்பார். பார்த்தா ஒரு டாப் ஆங்கிள் ஷாட் ஒன்று இருக்கும். ஹீரோ அந்த மலை உச்சியிலேருந்து எட்டி பார்ப்பாப்புல, கீழே பாடி கிடக்கும். அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 80 அடி உயரத்துலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாடி கீழே கிடக்கும் அவ்வளோ ஆழத்தில். இந்த ஷாட்டை தான் சினிமோட்டோகிராஃபர்ஸ் பொதுவாக வைப்பாங்க. இப்படித்தான் அவங்களுக்கு நார்மலாக தோணும், இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்கும், ஒரு பிரமிப்பாக இருக்கும் அந்த ஷாட்டுன்னு. இந்த படத்தில் பார்க் சான் வுக்கும் இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் கிம் ஜி யங் அவரும் ஒரு வித்தியாசமாக அந்த ஷாட்டை திங்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஷாட்டு இப்போ மேலேருந்து ஒரு நபருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் காமிச்சிட்டேன். கீழே ஒரு டெட் பாடி இறந்து கிடக்குல்ல, இந்த டெட் பாடியை இப்போ டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்த்துச்சு அப்படின்னா மேலே நிற்கிற கதாநாயகன் எப்படி தெரிவாப்புல அந்த பாடிக்கு. அந்த பாடியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படியே கீழே இருந்து ஒரு லோ ஆங்கிள் ஷாட் ஒன்று வச்சுருப்பாங்க. இதில் மேட்ரு என்ன தெரியுமா? இந்த சீனை காமிக்கும் போது இந்த பாடியுடைய உடம்புல எறும்பு மொச்சுக்கிட்டு இருக்கும். குறிப்பாக கண்களுக்குள்ள அந்த விழிகள் மேலேயே எறும்பு ஊறி போய்கிட்டு இருக்கும். அப்போ சினிமோட்டோகிராஃபியாக கீழே இருந்து அந்த லோ ஆங்கிள் ஷாட் வைக்கும்போது கேமரா மேலே எறும்பு ஓடி போகும். அதை பாருங்கள், அந்த எறும்பு ஊர்ந்து போகும் நம்ம ஸ்க்ரீனுக்கு நடுவில். இதெல்லாம் வேறு லெவல் திங்கிங், இதெல்லாம் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்னு சொல்கிறது. அப்படி கன்சீவ் பண்ணியிருப்பாங்க இந்த சீனை. இந்த மாதிரி இந்த படத்தில் எக்கச்சக்கமான ஷாட் இருக்குது. அதுவும் குறிப்பாக டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் காரை கொண்டு போய் ஒரு கடலோரமாக பார்க் பண்ணிட்டு போகிற ஒரு காட்சி ஒன்று இருக்குது. 2 கார் நிற்கும், அந்த காருடைய நிழல் மட்டும் சைடில் பெருசாக விழும். அது ஒரு பிரமிப்பான காட்சி பதிவு அது. இந்த மாதிரி சினிமோட்டோகிராஃபியில் நிறைய இருக்குது இந்த படத்தில், பேசிக்கிட்டே போகலாம். நீங்கள் மியூசிக்கை பொறுத்தளவுக்கு கதாநாயகன் கதாநாயகி ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் கண்டினியூஸாக பேசக்கூடிய ஒரு டேக் ஒன்று இருக்குது. அந்த ஷாட்டில் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எங்கே உள்ளே வருது எங்கே வெளியே போகுது அப்படின்னே தெரியாது. ஆனால் அந்த சீனில் என்ன ஒரு இம்பேக்டை நமக்குள்ளே கடத்தணுமோ அது அந்தளவுக்கு அட்டகாசமாக கடத்திருப்பார் படத்துடைய மியூசிக் டைரக்டர். செம்மையான ஒரு பேக்ரவுண்ட் பீஸ் அது, அதுவும் குறிப்பாக இந்த காட்சியில். இது எல்லாமே தாண்டி இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் சொல்லியே ஆகணும். ஒரு சில படங்கள் பார்க்கும்போது நம்மளறியாமல் ஒரு ஃபீல் ஒன்று வரும். அது என்ன ஃபீல்னே நமக்கு சொல்ல தெரியாது. இந்த படம் பாருங்கள், இது எதில் சேர்த்துக்கிறது இந்த ஃபீலிங்கை அப்படின்னே தெரியாத மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று நமக்கு வரும். அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸு 2 பேருக்கிட்டையும் இருந்து. இப்போ நான் சொன்ன அந்த 5 நிமிஷம் ஷாட்டு செம்மையான ஒரு ஷாட். இது அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க 2 பேருமே. அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அடல்ட் கான்டென்ட் இருக்குது. ஆக்சுவலி ஒரே ஒரு ஷாட் தேவையெல்லாம் வச்சுட்டாங்க. அந்த ஒரு ஷாட்னால அந்த படம் கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்க முடியாது. இந்த வருஷத்தில் சவுத் கொரியாவிலிருந்து ஒரு பெஸ்ட்டு ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி இந்த படம் தான் ஆஸ்காருக்கு சப்மிட் ஆகிருக்கு. பார்க்கலாம் ஆஸ்காரில் அந்த படம் அடிக்குதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.